அது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்று கூட சொல்லலாம். இப்பொழுது இருக்கக்கூடிய பொறுப்பு அமைப்பாளராக இருக்கக்கூடிய பொறுப்பு இன்சார்ஜ் டிஜிபி கண்டிப்பாக தன்னுடைய பதவியை துறக்கிறாரோ திருப்பி தர வேண்டும். காரணம் அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் சர்வீஸ் இருக்குது. கூடிய விரைவில் இன்றோ நாளையோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே ஒரு புது முழு நேர டிஜிபி நியமியுங்கள். ஐஜி இன்டெலிஜென்ஸ் ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ் மூலமா நடக்காது கதை. ஸ்ட்ராங்கான ஆள் வேணும். எஸ்பி கரூர் என்பவர் சொல்லுவதை எல்லாம் கேட்டால் அசிங்கமா இருக்குங்க. 500 பேர் தானாங்க 10,000 பேருக்கு. சீஃப் மினிஸ்டர் வந்தா புது எக்கச்சக்கமான போலீஸ் போறீங்களா எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். அது உண்மைதானே? அது முதலமைச்சருக்கு வேண்டியது. போராத வரைக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அந்த சீஃப் மினிஸ்டர் வீட்டு வாசல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ஒரு 50 இடத்துல கேமரா மக்களுடைய உயிருக்கு 50 கேமரா வேண்டாமா? முதலமைச்சர் உயிருக்கு வேண்டும் என்பது ஒரு புகார் இல்லை. இருந்தாலும் பொதுமக்கள் 40 உயிர் போனது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கையில் ரத்தம் படிந்ததாகத்தான் பலர் கருதுகிறார்கள், அரசியல் விமர்சகர்கள்.